கேட்டார். அந்த வாடிக்கையாளர் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கேட்டாங்க. அவங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் இருக்கிற சாதகம் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் பார்த்தேன். அப்போ அந்த சாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டு இருக்கிறார். அவங்க இந்த இந்த அந்த அவரும் இருக்கார், அவங்க தங்கச்சியும் வெளிநாட்டு இருக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக இருக்காங்க. வெளிநாட்டு இருக்கிறாங்க, ஃபாரின் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் சொந்த பந்தம்லாம் எனக்கு நிறைய இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சரி, தமிழ்நாட்டில் சரி நிறைய சொந்த பந்தங்கள் இருக்குது. ஆனால் அதிகமாக போய் நான் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியலைங்க. எங்கள் அம்மா அப்பா அங்கே ஊரில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் போவாங்க, வருவாங்க. வீடியோ காலில் நாங்கள் பார்த்துக்குவோம், பேசிக்குவோம், அவ்வளோதான். நான் ஒழிஞ்சு மற்றபடி சொந்த பந்தம் எங்களுக்கு நிறைய இருக்குதுங்க. சொல்லிக்க முடியாத சொந்த பந்தம் இருக்குங்க. ஆனால் அங்கேருந்து அவங்க சொந்த பந்தத்துக்கு வந்து அமௌண்ட்டு, பணம் எல்லாமே அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து அனுப்புகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சரி, முடியாதவங்களுக்கு வந்து அவங்க ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புகிறாங்க. இவங்க வாங்கிக்கிறாங்க, நல்ல முறையில் இருக்கிறாங்க. இங்கே தான் அம்மா அப்பா இருக்காங்களே, அம்மா அப்பாவும் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. இப்படி ஆனால் அவங்க நினைக்கிறாங்க, சொந்த பந்தம் எங்களுக்கு நிறைய இருக்குது, அதிகமாக போய் சொந்த பந்தம் கூட போய் நாங்கள் இருக்க முடியல, என்னங்க காரணம்? சாதகத்தில் கேட்குறாங்க கேள்வி. எனக்கு சொந்த பந்தம் நிறையா இருக்குது. எப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 7 பேர், எங்கள் அம்மாவோட தாய் மாமி 7 பேர், இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் தொடர்பே இல்லைங்க. அதிகமாக ஏதாவது ஃபோனில் அதான் எதுவுமே கண்டுக்கிறதுல தொடர்பே எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லா சொந்த பந்தம் விட ஒரு பாசம் பற்று எல்லாமே இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறேன், போக முடியல, எங்கள் அம்மா அப்பா தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே கொஞ்சம் சாதகத்தில் எப்படி அவங்க சாதகத்தில் எப்படி இருக்கும்? இந்த 1ஆம் இடம்ங்கிறது லக்கணம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சொல்லுவோம். 9ஆம் இடம் சொல்கிறது தகப்ப சார்ந்த உறவு, தகப்பன், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1, 5, 9க்குள்ளே இருக்குங்க. திரிகோணத்துக்குள்ளேயே வந்து சொந்த பந்தம், பங்காளி எல்லாமே. இப்போ அவர் மேரேஜ் பண்ணாரா, அவங்க மாமியை விட்டு சம்மந்தப்பட்டதும் சரி, மாமனார் வீட்டு சம்மந்தப்பட்டதும் சரி, அவங்க தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுவும் அதே மாமனார் வீட்டு சம்மந்தப்பட்டா, மாமியார் வீட்டு இந்த மாதிரி சொந்த பந்தம் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே ஃபாரின் இருக்கிறாங்க. இப்போ எப்படி இப்போ இந்த ஃபாரினில் இருக்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு வந்து அப்போ இந்த 1, 5, 9 வந்து இப்போ பாருங்க யார் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ராகு, கேது, சனி, செவ்வாய், தேய்புரையில் வந்து சூரியன், சந்திரன். இவங்க லக்கணத்துலேயும் சரி, 5ஆம் இடத்துலையும் சரி, 9ஆம் இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா சொந்த பந்தம் இருக்குது. வெளியூரில் இவங்க இருந்துக்கிட்டு சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொந்த பந்தம் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியுமா ஒழிஞ்சு அவங்களோட வந்து கூட வாழவோ, கூட சேர்ந்தோ, ஒரு ஊருக்குள்ளே இருந்தோ பிழைக்க முடியாது. 1, 5, 9 பாவகரகம் இருக்கக்கூடாது. 1லையும் சரி, 5லையும் சரி, 9லையும் சரி. அதாவது வந்து ராகு, கேது, செவ்வாய், சனி, தேய்புரையில் வந்து சூரியன், சந்திரன், இவங்க வந்து இந்த 1, 5, 9 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சொந்த பந்தம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உறவு கூட நீங்கள் போய் ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், நல்லது கெட்டது நீங்கள் கூட சேர்ந்து போக முடியாது. இதுதாங்க சாதகம். அப்படி ஏங்குவாங்க, என் சொந்த பந்தம்லாம் அங்கே இருக்குது, நான் போக முடியல. 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1 வருஷம் வருவார். வந்தார்னா அவர் இங்கே முக்கியமானதை பார்த்துட்டு அவர் போகிறது தான் வருவார். அப்படி தான் வந்துடும். சரிங்க, ஒரு உள்ளூர்லேயே இருக்கிறாங்க, ஒரு ஊர்லேயே இருக்காங்க. அப்போ ஊர்லேயே இருக்கும்போது வந்து சொந்த பந்தம் எல்லாமே நிறையா இருக்குது. அந்த சொந்த பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கோடீஸ்வரன், பல கோடிக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சாதகர் வந்து முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பார். ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பார். அதனால் வந்து குடும்பத்தையே தாட்ட முடியாத சூழ்நிலை வந்து கஷ்டப்படுவார். ஆனால் ஒரு சொந்த பந்தத்தை போய் நம்ம ஏதாவது எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் பேருக்கு தான் சொந்த பந்தம். பணக்காரனா, கோடீஸ்வரனா, பல சொத்து, பல வேறவங்களுக்குலாம் வேலை வாங்கி கொடுப்பாங்க, வருமானம் பண்ணி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சொந்தக்காரன்னு போய் அவங்க வீட்டு வாசல் நின்னா மதிப்பு மரியாதையே இருக்காது. அவர் யார் சாதத்தில் எப்படி இருக்குங்க? யாரோட சாதகத்தில் இந்த 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 கொடுப்பனை இருக்குது? அதே 5ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது இப்போ இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டது. லக்கணத்துக்கு 11ஆம் இடம்னா அண்ணன் சம்மந்தப்பட்ட வகையில். 3ஆம் இடம் இளைய சகோதரன், மாமனார் சம்மந்தப்பட்டது. 10ஆம் இடம்னா மாமியார் சம்மந்தப்பட்டது. எல்லா கிரகத்திலையும் 1, 5, 9லையும் இந்த பாவ கிரகம் இருக்குங்க. உள்ளூருக்குள்ளே தான் இருப்பாங்க, சொந்த பந்தம், பல கோடிக்கு சொந்தக்காரங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி தெரியுமா? உங்கள் சாதக கொடுப்பனை அப்படி, நீங்கள் வாங்கி வந்த வரம் அப்படி. ஒன்றும் கோடீஸ்வரனாக இருப்பான், அவன் வெளிநாட்டு இருப்பான், சொந்த பந்தம் தொடர்பு இல்லாமல் இருக்கும். முடியாமல் கஷ்டப்படுவான், அவன் உள்ளூர்லேயே லோக்கலில் இருப்பான். பல கோடிக்கு சொந்தக்காரங்களாம், சொந்த பந்தம் எல்லாம் நிறையா இருக்கும் உள்ளூர்லேயே. ஆனால் யாரையும் போய் பார்க்க முடியாது, யார்கிட்டையும் வந்து ஏசமாக போய் நிற்க முடியாது. ஒரு கேட்டாலே அது கிடைக்காது. இதுதாங்க சாதகம். உங்கள் சாதத்தை அனுப்புங்க,
தெளிவாக பார்ப்போம். சொந்த பந்தம் தொடர்பு இருக்கா, பங்காளி தொடர்பு இருக்கா, மாமை மச்சனம் தொடர்பு இருக்கா, அத்தை வகையில் தொடர்பு இருக்கா, உங்கள் மாமனார் வகையில் தொடர்பு இருக்கா, மாமியார் வகையில் உங்களுக்கு தொடர்பு இருக்கா, எல்லாம் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னென்னா என்னுடைய வாடிக்கையாளர் சொல்கிறது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு சொல்லுங்கள் இந்த கலியுகத்தில். கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மற்ற என்னுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.